தொலைக்காட்சி வைத்தியம். இன்று ஒரு அருமையான உங்களுக்கு பிடித்தமான ஒரு சப்பாத்தி, அது எப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல ஒரு கப்பு பழைய சாதம், மிஞ்சி போன சாதம் இருக்குங்க இல்லையா, பழைய சாதம்னா தண்ணி ஊற்றிருந்தா புழிஞ்சிருங்க. தண்ணி ஊற்றாமன்னா அப்படியே தூக்கி மிக்சியில் போட்டு அடிங்க. அடிச்சிட்டு அடித்த பிறகு ஒரு அரை கப்பு கோதுமை மாவு ரெண்டையும் போட்டு நல்லா அடிச்சிருங்க. பிறகு ரொம்ப கெட்டியாக ஒட்டிக்கிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்குங்க. போட்டு அடிச்சிட்டு கொஞ்சம் உப்பு, தேவைக்கேற்ப உப்பு போட்டு அடிச்சுக்குங்க. அடித்த பிறகு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு நல்லா பிசைங்க. பிசையில பிசு பிசு ஒட்டும். அதனால் கொஞ்சம் எண்ணெயை போட்டு தடவி நல்லா மாவை போட்டு நல்லா பிசைங்க. பிசைஞ்ச பிறகு எடுத்து ஒரு 2 நிமிஷம் வெளியே ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு நல்லா அடிங்க. அடித்து ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. பிறகு அப்புறம் மறுபடியும் அடிங்க. போட்டு அடித்து அதை ஒரு சின்ன சின்ன உருண்டைங்களாக கட் பண்ணி அதை எடுத்து சப்பாத்தி கட்டையில் முதல் நல்லா தேய்ச்சாக்க ஒட்டுச்சுன்னா எண்ணெயை தடவி தேய்ச்சிக்கோங்க. இல்லையா மாவு, கோதுமை மாவு இருக்கு, அதை தடவிங்க நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு தோசைக்கல்லில் போட்டால், தோசை அடுப்பு வச்சு தோசைக்கல் அடுப்பில் வச்சு மேலே இருந்து இதை மாவை தூக்கி சப்பாத்தியை போட்டு நீங்கள் அழகாக அதை போட்டு திருப்பி திருப்பி போட்டுடுங்க. எடுத்த பிறகு சூப்பராக இருக்கும். 2 பக்கமும் நல்லா சப்பாத்தி மெதுவாக சாப்பிட்டா 2 பக்கம் திருப்பி போட்டுடுங்க. செம்ம சூப்பராக சாப்பிட்டா இருக்கும். இப்போ சப்பாத்தி சாப்பிட்ற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்க வயசானவங்க இருந்தாலும் எங்களால் சாப்பிட முடியல, எங்களுக்கு அது செரிமானம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியாப்பட்டவங்க கூட இது சாப்பிட்டா ஒன்றுமே பண்ணாது. சூப்பராக இருக்குது. 2 சாப்பிட்றதுக்கு 5 சாப்பிடுவாங்க. இதுக்கு என்ன வகையான சட்னி நீங்கள் வச்சுக்கிட்டாலும் அது உங்களோட பிரியம். எது வச்சு சாப்பிட்டாலும் செம்ம சூப்பராக இருக்கும். ஏன்னா அங்கே கோதுமை மாவோட சாதமும் கலந்துருக்கு. அதனால் செம்ம சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். செஞ்சு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.